ஹலோ 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 டாக்டர். ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுறதுக்காக ஐஸ்வர்யா பார்த்தசாரதி, டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி அவர்கள் வந்திருக்காங்க. மகப்பேறு மற்றும் மகளிர் நல மருத்துவர். இவங்க கிட்ட தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் தங்களோட உடல் நலத்தை எவ்வாறு பராமரிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ஹலோ டாக்டர். ஹலோ, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. ஹாஸ் மேம். நான் காலேஜ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம ஃபர்ஸ்ட் காலேஜ்ட்ட பேசிடுவோம். வணக்கம் ரெயின்போ. ஓகே மேம், நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் உமன்ஸ் வந்து காமனாக இருக்க மிஸ்டேக்ஸ் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாக அவங்க என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுறாங்க? நான் ஜென்ரலாக பார்க்குறது என்னென்னா, குழந்தை பிறந்த உடனே தாய்ப்பால் வந்து அருவியாக கொட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது. அது மேபி வந்து அதர் திங்ஸ், அதாவது ஒரு மாடு இல்லை ஆடு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க நினைக்கிற மாதிரி வரா மாதிரியே ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அந்த மாதிரி வராது. ஓகே, அதுக்குன்னு ஒரு ரிதம் இருக்குது. ஒரு நாளைக்கு 30 ml தான் வந்து குழந்தையோட வயிறோட சைஸ், அந்தளவுக்கு தான் வரும். ஸோ இனிஷியலாக கொஞ்ச நேரம் செட் ஆகும். கொஞ்ச நாள் ஒரு 1 or 2 days கழிச்சு தான் அவங்களுக்கு தாய்ப்பால் நல்லாவே வந்து ஊறும். ஸோ அது வரைக்கும் அவங்க பொறுமையை காய்த்து, முக்கியமாக வந்து மதர்ஸோடு சேர்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க கூட இருக்கிற அம்மா பாட்டி, அவங்க எல்லாருமே வந்து பொறுமையாக கடைப்பிடித்து அந்த தாய்க்கு பால் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் 1 ஸ்பூன் பால் வந்தாலுமே அது வந்து அந்த பேபிக்கு தேவையான அளவுக்கான அந்த ஊட்டச்சத்து ரொம்ப நிறைந்தது. கொலஸ்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல வர்ற பால், அதாவது கோல்டன் ஹவர்லேருந்து கொடுக்குற மில்க். நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை கொடுக்கணும், எது வந்தாலும் கொடுக்கணும். பிரெஸ்ட் ஃபீட் மட்டும் பண்ணணும். கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமான பால்களை அவங்க எடுக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? கொடுக்கக்கூடாது. ஓகே மேம், சப்போஸ் இப்போ வந்து அவங்களுக்கு பால் கம்மி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரெஸ்ட் பம்ப் பண்ணுறாங்க, அதுக்கான உணவுகளை அவங்க நிறைய எடுத்துக்கிறாங்க, அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்கல்ல, அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுனாலுமே அவங்களுக்கு வந்து இந்த பால் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மேம் ஒரே நிமிஷம், இதுக்கான பதில் நம்ம பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஓகே, கட் ஆகிட்டாங்க, பரவாயில்ல, சொல்லுங்கள் மேம், பதில் சொல்லுங்கள். நமக்கு உணவுக்கும் மைண்டுக்கும் சம்பந்தம் கட்டாயமாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம தாய்ப்பால் எப்படி உருவாகுது? பிரெயின்லேருந்து வர சில சிக்னல் வந்து நமக்கு பிரெஸ்ட்டு கிட்ட போய் அப்புறம் தாய்ப்பால் ஊறுது. ஸோ நம்ம பேபியை வந்து பற்றி நினைக்கும் போதே தாய்ப்பால் வந்து ஊறும். ஓகே, பேபியோட ஸ்மெல் கிட்ட வரும்போதே தாய்ப்பால் ஊறும். பேபிக்கு அதோட ஸ்கின்னு மதரோட ஸ்கின்ல படும்போது தாய்ப்பால் ஊறும். அதுக்கப்புறமா வந்து அந்த பேபி போய் சக் பண்ணும்போது தாய்ப்பால் ஊறும். ஸோ இவ்வளோ விஷயங்கள், திங்கிங், டச்சிங், அதுக்கப்புறமா தான் வந்து பேபியோட சக்கிங் ரிஃப்ளெக்ஸ், இது எல்லாமே சேர்ந்து தான் தாய்ப்பால் ஊறுறது. ஸோ கட்டாயமாக வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா தாய்ப்பால் ஊறுறது, ஐயோ வரலையேன்னு நினைக்கும் போது அதில் ஒரு எஃபெக்ட் இருக்குன்றதை நம்மளால் வந்து டினை பண்ண முடியாது மேம். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இன்னும் இருக்குல்ல மேம், அப்போ கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக தானே இருப்பாங்க. இப்போது வந்துட்டு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, சிசேரியனாக எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல மேம், ஒரு டிப்ரெஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று வந்துடுதில்ல, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுறது? போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வந்து ஒரு ஓவர் யூஸ்ட் டேர்ம். எல்லாரும் விமனுமே டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஒரு லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். முக்கியமாக வந்து ஏன் ஒரு குழந்தைய வந்து எப்படி பராமரிக்க முடியும், எப்படி தாய்ப்பால் தர முடியும்ன்றது ஸ்ட்ரெஸ்ஸை தவிர அவங்களுக்கு ஒரு வலி, சிசேரியன் பண்ண வலியோ இல்லாட்டியோ வந்து நார்மல் டெலிவரி பண்ண வலி, இது எல்லாமே இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து இப்போ குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து இந்த விஷயங்கள் அதிகப்படியாக பேசப்படுறதுனால நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க. போஸ்ட்மார்ட்டமில் ப்ளூஸ், அப்புறமா வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ப்ளூஸ்ன்றது ஒரு சின்ன சின்ன சலனங்கள், அதெல்லாம் தான் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ். டிப்ரெஷன்றது ஒரு பெரிய வேர்ட், தட் இஸ் அதுக்கு ஒரு தனி டெஃபினேஷனே இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் போகும்போது நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கலாம். நம்ம ஜென்ரலாக டிப்ரெஷன்னு சொல்கிறது ஆக்சுவலி போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்ன்னு சொல்கிற சின்ன சின்ன சலனங்கள், இதெல்லாம் ஓவர் கம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே மேம், இப்போது அவங்க தாய்ப்பால் கொடுக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்கல்ல மேம், ஸோ அந்த சமயத்தில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம்? ஏன் நான் கேட்குறேன்னா, நிறைய பேர் வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் இந்த ஃபுட்டெல்லாம் என்னை சாப்பிட அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் அந்த ஃபுட்டை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபுட்டை நீ சாப்பிடாத, குழந்தைக்கு இது சரியாக இருக்காது, இது தாய்ப்பால் வழியாக இப்படி போகும், அதனால் குழந்தைய
செட் ஆகாது அப்படிம்பாங்க. இது எப்படி பிரித்து பார்க்குறது மேம்? எடுத்துக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்லன்னா அதுவே ஸ்ட்ரெஸ் ஆகும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? குழந்தைக்கு எப்படி வந்து நம்ம டெய்லி ஒரே சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு செட் ஆகுமா? அந்த மாதிரி ஆகாது. ஆனால் குழந்தைங்களுக்கு 6 மாதம் கழிச்சு இருக்கிற குழந்தைங்களுக்கு முக்கியமாகவும் அவங்க அதே கஞ்சி அதே ஃபீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி தாய்மார்களுக்கு அதே உணவு கொடுத்தோம்னா அந்த டேஸ்ட்டு தான் வந்து அது பாலில் போய் கலந்து அந்த பேபிக்கு அந்த டேஸ்ட் வந்து உணர ஆரம்பிக்குது. அந்த மாதிரி பண்ணால் பேபியுமே வந்து பேபிக்கு மதருக்கும் கஷ்டம், பேபிக்கும் கஷ்டம். முக்கியமாக எந்த ஒரு சாப்பாடும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. நம்ம ஊரில் சில கல்ச்சுரல் ஹேபிட்ஸ் இருக்குது. மாங்காய் கொடுக்கக்கூடாது, மாம்பழங்கள் கொடுக்கக்கூடாது, குழந்தைக்கு ஆகாது. இல்லை சில கம்யூனிட்டிஸில் வந்து தேங்காய் கொடுக்க மாட்டாங்க, சில கம்யூனிட்டிஸில் வந்து சில வகையான பருப்புகள் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில கல்ச்சுரல் பிலீஃப்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் கல்ச்சுரல் தான், சயின்டிஃபிக் பிலீஃப்ஸ் கிடையாது. என்னென்ன உணவெல்லாம் எடுத்துக்க வேண்டான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னா தேங்காய், மாங்காய், மாம்பழம், அப்புறம் சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு சில வகையான ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அளவுக்கு மீறி இந்த பூண்டு எடுக்கிறது, அளவுக்கு மீறி சில குறிப்பிட்ட வகையான உணவுகள் எடுக்கும்போது என்ன ஆகும்னா அதுவே கேஸ் ஃபார்ம் பண்ணி மதருக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஸோ பால் ஊறணுன்றதுக்காக ஏகப்பட்ட பூண்டு கொடுக்கறது, இல்லை ஒரு நிறைய எதுவுமே அதிகப்படியாக கொடுக்க வேண்டாம். நல்லா ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு நிம்மதியாக வந்து கொடுத்தாலே முக்கால்வாசி பேருக்கு வந்து ஃபீடிங் வந்து வந்துடும். சில பேருக்கு வரல, ட்வின்ஸு, இல்லை கொஞ்சம் வயசில் மூத்தவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க, 35 வயசுக்கு மேலே டெலிவரி பண்ணியிருக்காங்க, இல்லை ஒரு மதருக்கு வந்து டெலிவரிக்கு அப்போது நிறைய ப்ளீடிங் ஆகிருக்கு, இல்லை ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் ஆகிருக்கு, கரெக்டான டைமில் ஃபீடிங் ஆரம்பிக்கலன்ற போது அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸுன்றது இருக்கும். ஆர் அவங்களுக்கு தாய்ப்பாலை தவிர மேற்கொண்டு வந்து பவுடர் பாலும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே மேம். ஸோ இப்போ ரீசெண்டாக என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முக்கியமாக முன்னாடி மாதிரி யங் மதர்ஸ் வந்து வர்றது கிடையாது. நான் முக்கியமாக கருத்தரித்தல் பண்ணுறது அப்படின்னு ஐவிஎஃப் முறைகள் நிறைய பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏஜ் ஆஃப் மேரேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சவுத் இண்டியன் விமெனில். ஏன்னா நல்லா படிக்கிறாங்க, கொஞ்சம் ஒரு அளவுக்கு செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. ஏஜ் ஆஃப் மேரேஜே 30 கிட்ட ஆகிடுது. அதுக்கப்புறம் 35 வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணுறது கிடையாது, 35க்கு மேலே தான் ட்ரை பண்ணுறாங்க. 35ன்றது யங்கு தான். ஆனால் பயாலாஜிக்கலி நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அந்த பேறுகாலத்துக்கு அது கொஞ்சம் அதிகமான ஏஜ். அந்த ஒரு விஷயத்தினால ப்ளஸ் அவங்க ஏற்கனவே நல்லா வெல் செட்டில்டாக இருக்கும்போது அவங்களால அந்த அளவுக்கு பேபியை வந்து கேர் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்து மெயினாக பார்க்குறேன். ரெண்டாவது வந்து குடும்ப ஸ்ட்ரக்சர் வந்து எப்படின்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலியாக போகும்போது அந்த சப்போர்ட் வந்து பேபிக்கான சப்போர்ட் வந்து இல்லை. மதரும் வேலை பண்ணுவாங்க, பாட்டியும் வேலை பண்ணுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா அந்த பேபிக்கு ஏற்ற மாதிரியான என்வாயர்மெண்ட் அண்ட் சப்போர்ட் இல்லை மெய்டு வைக்கிற போது என்ன ஆகுதுன்னா மதர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துலலாம். இல்லை மெய்டு கரெக்டான டைமில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இந்த மாதிரி சோஷியல் ப்ராப்ளம்ஸ். இல்லை அப்பா வந்து ஆனால் நிறைய நல்ல விஷயம் என்ன நடக்குதுன்னா இப்போ நிறைய அப்பாக்கள் வந்து இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம். பட் அம்மா அப்பா 2 பேரும் வேலைக்கு போகும்போது அந்த ஒரு 3 months டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். கட்டாயமாக வேறு ஒரு ஹெல்ப், அது உங்களோட குடும்ப ஸ்ட்ரக்சரு ஒரு அடிஷ்னல் ஹெல்ப் நீ எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே மேம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் டாக்டர் ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறேங்க மேம். வணக்கம்மா. வணக்கம்மா. அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க டாக்டர். தாய்ப்பால் பத்தி அந்த வாரம் கொண்டாடுறது இன்னும் சிறப்பா இருக்கு. அது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷா கொடுக்கறது நல்லதா? இப்போ வேலைக்கு போறவங்க எல்லாம் எடுத்து வச்சுட்டு பம்ப் பண்ணி வச்சுட்டு கொடுக்கலாங்கிறாங்களே, அது பெட்டரா? இது ஒரு நல்ல கேள்விமா. ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரோசன் பிரெஸ்ட் மில்க் வந்து இப்போ காலத்தின் கட்டாயம்னால இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. இது வந்து தப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அதை வந்து ஃப்ரிட்ஜில் நார்மல் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சோம்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்கு. பட் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா அந்த ஆன்டிபாடிஸ், என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் வந்து ஹையஸ்ட் லெவலில் இருக்குது. பட் ஒரு பவுடர் பால் கொடுக்கறதுக்கு இந்த ஃப்ரோசன் மில்க் டெஃபினெட்லி பெட்டர் தான் அப்படிங்கிறது நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அதே அளவுக்கான கேலரிஸ், அதே அளவுக்கான மோஸ்ட் ஆஃப் த நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
அதை அக்செப்ட் பண்ணுறது. இப்போ பாட்டிகள் இல்லை தாத்தாக்கள் தான் இதை எடுத்து கொடுக்கணுன்னுவாங்க. நிறைய பேர் வீட்டில் இதை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக நான் கஞ்சி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பெண்கள் வேலைக்கு போகணுன்ற போது நம்ம தான் அவங்களையும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த நியூ விஷயங்களையும் நம்ம மாறுதல்கள் ஏற்படுத்திக்கணும். இன்ஃபேக்ட் நம்மளுக்கிட்ட பிளட் பேங்க் மாதிரி மில்க் பேங்க்னு ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும். அதிலலாம் எந்த தாய்மார்களுக்கு மில்க் அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அவங்க வந்து டொனேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மில்கை தான் நம்ம எடுத்து பிறந்த குழந்தைங்களுக்கே கொடுக்குறோம். ஸோ இது கட்டாயமாக வந்து ஒரு நல்ல முறை தான். சூப்பர் மேம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம். பேசுங்க. ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி வந்து இந்த சீம்பால் அப்படின்னு சொல்றாங்க, அந்த முதல் பால் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு பிறந்த எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள அந்த சீம்பால் அப்படிங்கிறது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும்? கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறது கூடிடுச்சு அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது? அது என்னுடைய முதல் கேள்வி மேம். 2வது கேள்வி, ஒரு குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை அப்படிங்கிறது பண்ணோம், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல பண்ணோம்? ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தை பசிச்சது அதாவே அழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுலாமா, அல்லது தாய்களே எடுத்து அதை பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறது ஒரு 3 hours ஆச்சு 2 hours ஆச்சு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாமா மேம்? எப்படி, அதை பத்தி சொல்லுங்களேன். இது ஒரு நல்ல கேள்வி. முக்காவாசி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் அவர் பாலிசி அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுறாங்க. மெட்டர்னிட்டி, குழந்தை தாய்ப்பார் மகப்பேறு மருத்துவமனைகள் எல்லா இடத்துலையுமே இது கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் WHO ரூல்ஸ் படி வித்தின் 1 hour ஆஃப் பர்த், குழந்தை பிறந்து 1 மணி நேரத்துக்குள்ள தாய் வந்து பேபிக்கு பால் ஊட்டணும் அப்படிங்கிறது. முக்காவாசி டெலிவரி நாங்கள் பண்ணுற இடத்துலையே வந்து பேபியை வந்து கூப்பிட்டு வந்து நர்ஸ் வந்து தாயோட மார்பில் வந்து வச்சுருவாங்க. அது தன்னால் வந்து சக் பண்ணும். நிறைய டைம் டெலிவரி டேபிள்லேயே நாங்கள் வந்து பண்ண வைக்கிறோம். இதுக்கு முக்கியமான வந்து ஒரு விஷயம் என்னென்னா, பேபி நல்லா இருக்கணும், மதரும் நல்லா இருக்கணும். பேபிக்கோ மதருக்கோ ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களோட முதல் கேள்வி. அந்த சீம்பால்னு சொல்கிறது நம்ம இங்கிலீஷில் கொலஸ்ட்ரம்னு சொல்லுவோம். இது என்சைம்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபேட், குட் ஃபேட்ஸ் இதெல்லாம் ரொம்ப நிறைஞ்ச ஒரு இம்யூனோகுளோபுலின், முக்கியமாக எதிர்ப்பு சக்தி ரொம்ப நிறைந்த வந்து ஒரு தாய்ப்பால். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 10 நாள் வந்து உங்களுக்கு பாடியில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 10 நாள் அண்ட் 2லேருந்து 5 நாள் வரைக்கும் இந்த தாய்ப்பால் வந்து ஒரு மாதிரி எல்லோவாக இருக்கும். இதை தான் நம்ம சீம்பால்னு சொல்லிட்டு சொல்லுவோம். கட்டாயமாக இதை வந்து நம்ம கொடுத்தே ஆகணும். சப்போஸ் வந்து பேபிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால பேபி கூடுதல் வெயிட்டாக இருக்குது, இல்லை பேபிக்கு சுகர் கம்மியாக இருக்குன்றதுனால நம்ம வேறு கட்டாயத்தினால வந்து நம்ம இன்னொரு பால் கொடுத்தாலும் இந்த கொலஸ்ட்ரம்ன்றது மதர்கிட்டேருந்து எடுத்து கட்டாயமாக கொடுத்தே ஆகும். அண்ட் நீங்கள் இன்னொன்று கேட்டிங்கன்னா எவ்வளோ வாட்டி கொடுக்கணும்னு, இது ஆன் டிமாண்ட் ஃபீடிங் தான். சில குழந்தைங்க 5 வாட்டி குடிக்கும், சில குழந்தைங்க 20 வாட்டி கூட குடிக்கும். அது வந்து அந்தந்த பேபியோட ரிதமை பொறுத்தது. பேபி தாய்ப்பால் குடிக்கிறது வெறும் ஃபீடிங்காக மட்டும் இல்லை, கம்ஃபர்ட்காக, அழுகிறதுக்காக, பெயின்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அது அந்த மதர் அண்ட் அந்த பேபிக்கான ரிதம் தான். ஸோ மினிமம் 8 to 12 டைம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த யூரின் கவுண்ட்டு இதெல்லாமே வந்து பொறுத்தது தான். ஹலோ, வணக்கம் ரெயின்போ. வணக்கம், என் பேர் திவ்யதர்ஷினிகா. டாக்டர்கிட்ட பேசுங்க மேம். மேம் சொல்லுங்கள் மேம், சொல்லுங்கள் திவ்யதர்ஷினி. என்ன சொல்றதுன்னு தெரியல, எடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க. என்னதுக்கா? ஓகே, நன்றி மேம். நம்ம இப்போ வந்து இவ்வளோ நேரம் பேசினோம்ல, இப்போ அவங்க முன்னாடி ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது அந்த தாய்ப்பால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த கொடுக்கறது வந்துட்டு சில பேர் தவிர்த்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த கொலஸ்ட்ரம், எஸ், அதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு தாய்ப்பால் தானே மேம் கொடுப்பாங்க. ஈவன் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப வெயிட்டாக இருந்தாலோ இல்லை சுகர் வந்திருந்தாலோ அவங்க எடுத்து தனியாக குழந்தைய வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது கூட தாய்ப்பால் தானே மேம் கொடுப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? 2 விதமான விஷயங்கள் இருக்குது. குழந்தைக்கு சுகர் ரொம்ப லோ ஆயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது கட்டாயத்தில் என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற தாய்ப்பால் கட்டாயமாக தாய்ப்பால் கொடுப்பாங்க. மதர் நல்லா இருந்தாங்கன்னா தாய்ப்பால் வந்து டைரெக்டாக பேபியால் பிரஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது. குழந்தைக்கு ஏதாவது ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி இருந்ததுன்னா டைரெக்டாக பண்ண முடியாது. அந்த டைமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில தாய்மார்களால் கொடுக்க முடியல, பேபி வந்து கண்ணாடி பெட்டியில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம
எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லாம் டோனர் மில்க் பேங்க் இருக்கோ வேறு தாய்மார்களோட மில்க்கு கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டோனர் மில்க் பேங்க் அதை செட் பண்ணுறதுக்கே வந்து ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் எல்லா இடத்துலையும் செட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து நம்மளுக்கு பவுடர் பால் தான் ஆப்ஷன் இருக்கும்போது அது ப்ளஸ் தாய்ப்பால் இது ரெண்டுத்தையுமே கொடுப்பாங்க. ஓகே மேம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். மதிய வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ராயப்பேட்டையிலேருந்து வெங்கட்சிங் பேசுகிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க, சொல்லுங்க. 2 கேள்வி மேடம். சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு சில குழந்தைங்கள்லாம் ப்ரீ மெச்சூர் ஆயிடுது, 7 months 8 months அப்படின்னு, அது இன்குபேட்டர்ல வச்சிடுறாங்க டியூ டு லோ வெயிட். ஆமாங்க. அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஃபீடிங்? இப்போ நீங்க சொல்ற அந்த கொலஸ்ட்ரால் அது சேவ் பண்ணிட்டு அவங்க நார்மலானே கொடுப்பாங்களா? இது ஒண்ணு. நம்பர் 2, நிறைய லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹெச்பி கம்மியா இருக்கு, ரொம்ப அனிமிக்கா இருக்காங்க. அவங்களுக்கு பாலோட தரம் எப்படி இருக்கும்? குவாண்டம் அந்த குழந்தைக்கு ஏற்ற குவான்டிட்டி கிடைக்குமா? இது மட்டும் சொல்லுங்க, நான் கேட்கிறேன். ரொம்ப அருமையான கேள்வி இது. இந்த அளவுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு கேள்வி கேட்குறதே வந்து எவ்வளோ அவேர்னஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு தெரியுது. சரி, இந்த ப்ரீ டேர்ம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. 37 வாரத்துக்கு கீழே எல்லாமே ப்ரீ டேர்ம் தான். பட் ப்ரீ டேர்ம்லேயே 2 விஷயம் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ப்ரீ டேர்ம் அப்படின்ற மாதிரி. எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம் 28 வாரம் அதுக்கும் கீழே பிறக்கிற குழந்தைங்க தான் எக்ஸ்ட்ரீம் ப்ரீடம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தாய்ப்பாலை தர முடியாத ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். அதாவது 7 மாதம் 6 மாதம் குழந்தைகள்லாம் பிறக்கும்போது அப்போ வந்து தர முடியாது. ஏன்னா பேபிக்கு வந்து இயற்கையாக வந்து அந்த பால் குடிக்கிற அந்த சக்கிங் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது வர்றதுக்கே 32லேருந்து 34 வாரம் அந்த மாதிரி ஆகும். பட் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு, அந்த மாதிரி பேபிஸ்க்கு தான் நம்ம ஒன்று நரம்பு வழியாக கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டியூப் போட்டு வயிறு வழியாக வந்து இந்த ஃபார்ட்டிஃபைட் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேபிஸ்க்கு ஏன்னா இயற்கையாக சக்கிங் ரிஃப்ளெக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அவங்களோட பாடியோட கண்டிஷன், அந்த பேபியோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ஒரு வித்தியாசமான கண்டிஷனில் இருக்கும்போது இதை எல்லாமே கண்ணாடி அறையில் பண்ணுவாங்க. மற்றபடி 34 வாரத்துக்கு மேலே எல்லா பிறந்த குழந்தைங்களுக்கும் தாராளமாக தாய்ப்பால் தரலாம். பேபி கொஞ்சம் மூச்சு திணறல் இல்லாமல் இருக்கும்போதே டைரெக்டாக மதர்கிட்ட சொல்லி ஃபீடிங் ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே மேம். அடுத்த நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே ஓகே மேம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வந்து தாய்ப்பால் எப்படி கொடுக்கலாம், இல்லை என்ன ஹெச்பி அந்த மாதிரி எல்லாமே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். 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 யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலியில் நம்ம பேசுறேன். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம்ங்க. டாக்டர், பெரும்பாலும் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு 6 மாசம் தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சில வீட்டுல சக்கரை தண்ணி கொடுக்குறாங்க, உண்மை கேட்ட கழுதப்பால் எல்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி பண்ணலாமா? அதை பத்தி சொல்லுங்க. 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா 6 மாசம் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும்ன்றாங்க. ஆனா சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காததுனால மார்பக புற்றுநோய் வரும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அதை பத்தி சொல்லுங்க. நான் வானொலியில கேட்டுக்கிறேன். நன்றி சார். கரெக்ட். ரொம்ப நல்ல கேள்வி இது. இன்னமும் நிறைய கம்யூனிட்டிஸில் பிரபலமாக இவ்வளோ தூரம் நம்மலாம் வந்து ரேடியோவில் பேசி டிவியில் பேசியுமே இந்த விஷயங்கள்லாம் படித்த குடும்பங்கள்லேயே நடக்குது. காரணம் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ்ன்னு ஒன்று அவங்களோட சயின்டிஃபிக் பிரெயினுக்கு மீறி ஒன்று இருக்குது. ஸோ இந்த கழுதைக்கு இருக்கிற பால், கழுதையோட பால் வந்து கழுதையோட குட்டிக்கு, புலியோட பால் புலியோட குட்டிக்கு, இப்படி தான் இயற்கை வந்து அதை வந்து டிசைன் பண்ணியிருக்கு. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ அனிமல் மில்க், ஃபார் எக்ஸாம்பிள் கவுஸ் மில்க் தான் நிறைய பேருக்கு கொடுக்குறோம் இல்லைங்களா? அது கொடுக்கும்போது பேபிக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகி பேபி ரொம்ப சிக்காகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சக்கரை தண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன தண்ணியில் கலக்கிறோம் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதனால இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி கொடுக்கறதா இருந்தால் ஃபார்முலா மற்றும் டாக்டரோட அறிவுரையின் மேல் வந்து நம்ம கொடுக்கலாம். அடுத்த கேள்வி வந்து அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, ஓகே மேம். இனிப்பில் அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க. ஓகே மேம். அடுத்த கேள்வி அவர் என்ன கேட்டார் அப்படின்னா, இப்போது தாய்ப்பால் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி அதை கேட்டார் அவர். அதுவும் ரொம்ப நல்ல கேள்வி. கட்டாயமாக தாய்ப்பால் கொடுக்கறதுனால புற்றுநோய் கம்மியாகிறதுங்கிறது ஆய்வுகள்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிரெஸ்டோட டிஷ்யூ, நம்ம இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற சில விஷயங்கள், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாத சில பேர் கன்னியாக இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் அண்ட் கர்ப்பப்பையோட புற்றுநோய் அதிகமான சான்ஸ் இருக்குன்னும், குழந்தை இருக்கிறவங்க அண்ட் தாய்ப்பால் கொடுத்தவங்களுக்கு இது ரெண்டும் கம்மிங்கிறதும் ஆய்வுகள்லேயே ப்ரூவ் ஆயிருக்கு. இது காரணம் பியூர்லி அவங்க ஹார்மோனல் சைக்கிள்னால.
ஓகே மேம். இனிப்பில் அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேடம், நான் குமார் பேசுறேன், செங்கோட்டை மாவட்டம் கோணிமேட்ல இருந்து. ஓகே சார். இப்போ வந்து புலிப்பால் புலிக்கு அதுன்னு சொல்றீங்க, அதே மாதிரி இது பண்ணி பாத்தீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க மேடம். ஆமாங்க. குழந்தை பிறந்த பிறகு ஒரு 15 நாள் பாத்தீங்கன்னா அந்த நாட்டு மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் வந்து கொடுக்கலாமா எப்படின்னு கொஞ்சம் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க மேடம். இதுவும் வந்து ஒரு தேவையான கேள்வி தான். இந்த குழந்தைங்களுக்கு வசம்பு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தேய்ச்சி விடுறாங்க. அந்த பழக்கங்களும் இருக்குது. குரல் நல்லா வரும், அந்த மாதிரி நாக்கு நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் இதெல்லாம் வந்து கொடுக்கவே கூடாது. ஸோ என்ன ஆகும் இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போதுன்னா, ஃபஸ்ட்டு தேய்க்கிற கல்லுலேருந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். ரெண்டாவது அதுலேயே சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. இதனால் வாமிட்டிங்கு, தூக்கமின்மை, இல்லை அது குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவில் மட்டும்தான் வந்து சில கல்ச்சுரல் ஹேபிட்ஸ்னால தராங்க. ஃபாரின்லலாம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. பட் வேண்டான்னு சொல்லி தவிக்கிறது தான் வந்து இது நல்லது. ஓகே மேம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? காஞ்சிபுரத்துல மாட்டுத்தாம்பட்டியில பேசிகிட்டே இருக்கும்போது அவரோட கால் கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. ஓகே மேம். இப்போ வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோமா? வசம்பு தேய்க்கிறதா இருக்கட்டும், அப்புறம் நெய் இல்லைனா வந்து தேன் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே நம்ம மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோமா? இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்கு ப்ராக்டிசஸ் மாறும், ஃபுட்டு மாறும். கண்டிப்பாக. இப்போது இந்தியாவில் நான் நார்த்தில் படித்ததுனால எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் அங்கே தெரியும். அங்கே ஒரு குழந்தை பிறக்கிறதுக்காக நெய் நிறைய கொடுப்பாங்க. அப்போ தான் குழந்தை வந்து வழுக்கிட்டு வந்து பிறக்கும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் அங்கே இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 45 நாள் குளிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வந்து குழந்தைக்கும் மதருக்கும் சளி பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு காரணம். ஆனால் அதெல்லாம் இங்கே கிடையாது. கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் அந்தந்த ஊரில் இருக்குன்றது உண்மைதான். நமக்கு இது ரொம்ப பிரபலமாக இந்த தெரியுது. ஓகே. பட் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க மேம், அவங்க வந்து 45 days குளிக்க மாட்டாங்க அப்படின்னா அங்கே ஒரு ஹைஜீன் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது அங்கே ஃபாலோ ஆகாத மாதிரி இருக்குல்ல? அது ஃபாலோ அப் ஆகாது தான். அது நிறையவே நாங்கள் சொல்லி பார்த்துருக்கோம். பட் அதையும் மீறி சில குடும்பங்களில் அதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால நிறைய இன்ஃபெக்ஷனோட வருவாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சிசேரியன்லாம் பண்ணும்போது அந்த இடத்த க்ளீனாக நம்ம வச்சுக்கலன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஓகே. அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்து ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே மேம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம்ங்க, சொல்லுங்கள். இருவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம் சார். யார் எங்கேருந்து பேசுறீங்க? அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். இப்போ நண்பர் சொன்ன மாதிரி மேடம், நாட்டு மருந்து குழந்தைகளுக்கும் கொடுக்குறாங்க, லேடிஸையும் சாப்பிட்றாங்க. அது குழந்தைங்களுக்கு கொடுக்காது, இவங்க மட்டும் சாப்பிட்டாலும் நெல்லுது. அது என்னன்னு கேட்டாக்கா, அந்த குழந்தை போகிறதுலாம் அந்த அந்த அழுக்குலாம் வரத்துக்காக அந்த நாட்டு மருந்து சாப்பிடுவாங்க மேடம். சில இதுவும் ஒரு கேள்வி, காமனான ஒரு விஷயந்தாங்க. இந்த மருந்து ஒன்று கொடுப்பாங்க, பிரசவ வலி பிறந்துட்டு அந்த மருந்து ஒன்று கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா எனக்கு அதில் என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியல. பட் டைஜஷன் வேணால் நல்லா இருக்கும். பாலோ இல்லாட்டியும் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அழுக்கு வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. நீங்கள் எது பண்ணாலும் பண்ணலனாலும் இந்த ப்ளீடிங்குன்றது 1 மாதம் 1.5 மாதம் இருக்க தான் போகுது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் அது வர மாதிரி டைமில் அது வந்துட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் குழந்தை பிறந்தோடனே இந்த நஞ்சுக்கொடி எல்லாம் வந்தோடனே முக்கால்வாசி வெளியில் வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையாக வெளியில் வரப்போகுது. இது மருந்து சாப்பிட்றதுனாலலாம் வெளியில் ஒன்றும் வர்றது கிடையாது. ஓகே மேம். அடுத்த நேயர். வணக்கம். அடையாளம்பட்டிலிருந்து ஆசீர்வாத ராஜேஸ்வரி பேசுகிறேன். அதான் மேடம், இந்த மருந்து சாப்பிட்டா டெலிவரி ஆனது 5 நாளைக்கு மாற்று மருந்து சாப்பிட்றாங்க. அது டெலிவரி அந்த அழுக்குலாம் வரத்துக்காக சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்டா மாறாங்க. குழந்தைக்கு ஏன் கொடுக்குறாங்க மேடம்? அதுதான் சார் இப்போ டாக்டர் பேசிட்டாங்க, சொன்னாங்க குழந்தைக்கு கொடுக்க கூடாது. ரொம்ப தவறான விஷயம். அதுல ஏதாவது டேஞ்சரஸா ஆயிடுச்சு அதுக்குன்னு ஆயமா இருக்கிறாங்க மேடம். அதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு மருந்து தேய்ச்சி ஊத்துறதுக்குன்னு அதுக்குன்னு வருவாங்க. 5 நாள் வரையும் அவங்க வீட்லயே சாப்பிட்டுன்னு கொண்டுக்குன்னு குழந்தைய மாத்திக்கோ, அந்த அம்மாவும் பாத்துக்குவாங்க. ஓகே சார். அது வந்து एक्चुअली அந்த பிராக்டீஸ் பண்றது கூடாதுன்னு சொல்றேன் மேடம் நானு. அது தவறு சார். அம்மா கொடுக்கலாம், அந்த அம்மா கொடுக்கலாம். டெலிவரி ஆகுது அந்த அழுக்கு எல்லாம் வரதுக்கு அது நாட்டு மருந்து கொடுக்கலாம். அது தப்பு இல்லை. குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன் மேடம். கரெக்ட். அந்த குழந்தைக்கு கொடுக்க கூடாது. அந்த குழந்தைக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷன்லாம் ஆகி இப்போ குழந்தைங்கள்லாம் வர்றது வந்து நாங்கள் பார்த்துருக்கோங்க. சில டைம் அந்த குழந்தையோட உயிர் கூட போடுற அளவுக்கு வந்து டேஞ்சரஸாக ஆகிடும். அதனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. மதருக்கு எதுனாலும் டாக்டர் கிட்ட, அதுவும் கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு வந்து வேணால் கொடுக்கலாம். சரி மேடம், வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம். நன்றி சார். நன்றி.
ஓகே. ஸோ திருப்பி அவர் வந்து கால் பண்ணிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல மேம். அவரோட கேள்விக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்து நல்ல கேள்விகள் தான். ஆமாம், அவர் சொல்கிறது சரிதானே மேம். அதாவது நான் அந்த கேள்வியை தான் அடுத்து கேட்கலான்னு வச்சுருந்தேன். அதாவது அம்மாவுக்கு கொடுக்கலாம் சரி, அதுவே தாய்ப்பால் மூலமாக வருமா அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். பட் குழந்தைக்கு கொடுக்குறதுங்கிறது வந்து அது தவறான விஷயம். ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. அதாவது ரொம்ப ஆதங்கமாக சொன்னார் அந்த விஷயத்த. அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ வணக்கம். இனிப்பில் இருக்கீங்க. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். பட்டாபுரம் ராதாகிருஷ்ணன் மேடம். ராதாகிருஷ்ணன் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க, சொல்லுங்க மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். பேத்திக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு மேடம். 1.5 வயசு மேல தாய்ப்பாலும் கொடுக்குறாங்க. அந்த கேரளாவில் தான் இருக்குது பாப்பா. இந்த நேந்திரக்காய் நல்லா காய வச்சுட்டு முக்கிய காய வச்சுட்டு அது கஞ்சி மாதிரி கொடுக்குறாங்க மேடம். இடிச்சிட்டு பவுடர் மாதிரி கொடுக்குறாங்க. அது நல்லதுங்களா? ஆமாம், நிறைய கேரளாவில் வந்து இது ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு நார்மலான ஒரு உணவு. எப்படி நம்ம ஊரில் அரிசி கஞ்சி கொடுக்குறோமோ ரொம்ப நியூட்ரிஷன் நிறைஞ்சது தான். அது நல்ல விஷயம், அது எடுத்துக்கலாம். ஏன்னா பேபி ஏற்கனவே வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதோடு இது சேர்த்துக்கிறது நல்லது. அதை விட நல்லது வந்து டைரெக்டாக நேந்திரம் பழமே கொடுக்கறது. கொடுக்குறாங்க, அவிச்சும் கொடுக்குறாங்க மேடம். நல்ல விஷயம் அது. அவிச்சு அது நல்லது. அதான் தான் கேட்குறேன். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். ஓகே மேம். இப்போ வந்து அவங்க 1.5 வயசு குழந்தைக்கு கொடுக்கறத பற்றி அவர் பேசினார். இப்போ வந்து கொஞ்சம் கை குழந்தையாக இருக்கும்போதே இந்த வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே பிசைஞ்சு வாய்க்குள்ள குழந்தைக்கு வச்சு விட்றாங்களே, அந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணலாமா? நான் கிளியராக சொல்லிடுறேன் என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்க அண்ட் WHO என்ன வந்து வழிமுறை கொடுத்துருக்காங்கன்னா, 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பாலை தவிர்த்து தண்ணி கஞ்சி எதுவுமே கொடுக்கக்கூடாது, இல்லை மாட்டுப்பால் எதுவுமே கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு மேலே தான் நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங், அதாவது தாய்ப்பாலை தவிர்த்து நீங்கள் என்னென்னலாம் ஃபுட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தாய்ப்பால் தர முடியலன்னா ஃபார்முலா மில்க் ஃபார் த ஃபஸ்ட்டு 6 months, அதை தவிர எதுவும் கொடுக்கக்கூடாது. வாழைப்பழம் எல்லாமே, நசுக்கின பழங்கள், கஞ்சிகள் எல்லாமே கொடுக்கலாம். ஓகே மேம். அடுத்த நேரம் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. ஹலோ வணக்கம். ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். ராணி மேம், டாக்டர்கிட்ட பேசுங்க மேம். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்ங்க. அது இப்ப ஃபீட் பண்ற மதர் வந்து நல்ல பாசமா இருந்தாதான் பால் சுரக்கும் அல்லது பால் சுரக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது நிஜமா? அல்லது ஏதாவது குழந்தை பிறந்தவங்க வந்து மருந்து குடிச்சிட்டு நல்லா சுக்கு அது மாதிரிலாம் மருந்து குடிச்சிட்டு நல்லா ஃபீட் பண்ண பெருக்குனா அது பால்ல வரும், அந்த பிள்ளைக்கு நல்லதுன்றாங்க. அதெல்லாம் உண்மையா டாக்டர்? எப்படி? பாசமாக இருந்தால் பால் வருங்கிறது ஓரளவுக்கு உண்மைதான், இல்லைன்னா வராமையே இருக்காது அப்படிங்கிறது கிடையாது. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சில பேர் தாய்ப்பால் வராதவங்க இன்னொரு நர்ஸ்லாம் வந்து இங்கிலீஷில் வெட் நர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொருத்தவங்க யாருக்கு தாய்ப்பால் வருதோ, தாய்ப்பால் வராதவங்க அவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து பால் தர சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் வீட்டிலலாம் இது ரொம்ப சாதாரணமாக நடக்கும். ஸோ பாசம்ன்றது வேற, தாய்ப்பால் வர்றதுங்கிறது வந்து ஒரு இயற்கை, இது ஒரு பயாலஜி. வராமல் இருக்கிறதுனால அவங்க ஒரு தாய்மார் வந்து அவங்க வந்து கம்மியாகவும் ஆகிட மாட்டாங்க. ஸோ அது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். சுக்கு பற்றி எடுத்துக்கலாம், பட் இதனால வந்து தாய்ப்பால் வருமாங்கிறதுல ப்ரூவனாக எதுவும் இல்லை. அது பூண்டு, ஓட்ஸு, வெந்தயம் அதிலலாம் வந்து நம்மளுக்கு ப்ரூவன் ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். மேம், இப்போது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க பூண்டு அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு அளவாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லது தான், அப்படி தானே? பூண்டெல்லாம் வந்து நல்ல ஒரு கெலக்டோகாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எந்தெந்த உணவுகளில் வந்து உங்களுக்கு பால் சுரக்கும் அப்படிங்கிறது, பூண்டு, வெந்தயம், ஓட்ஸு, இந்த பால் சுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். தண்ணி, இளநீர், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அளவுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தரோட பாடி, அந்த கட்டு. நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறது என்னென்னா, பூண்டு ஏகப்பட்டது, ஒரு நாளைக்கே 4-5 ஃபுல் பல்ப் ஆஃப் பூண்டுலாம், பல்லு கிடையாது, 4-5 ஃபுல் பூண்டே வந்து சாப்பிடணும்னு சொல்லி, அதுவும் பச்சை பூண்டு, ஓகே, அதை பாலில் போட்டு சாப்பிட்டு டைஜஷன் ப்ராப்ளத்தோடு வருவாங்க. எதுவுமே ஒரு அளவு தான். ஓகே மேம். இப்போது தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த மார்பக வலி இருக்குது, இந்த நிப்பிள் கிராக் இல்லைனா வந்துட்டு இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது மேம்? 2 விஷயம். நிப்பிள் கிராக்ன்றது ஒன்று, இன்ஃபெக்ஷன்றது வேறு ஒன்று. நிப்பிள் கிராக்ன்றது மெயினாக லேச்சிங் ப்ராப்ளம், குழந்தைய சரியாக மார்பகத்தில் பதிச்சு பால் கொடுக்காத ஒரு விஷயம்தான். அது லேர்னிங் ஃபேஸ். நீங்கள் பேபி 2 பேரும் லேர்னிங் ஃபேஸில் இருக்கும்போது இந்த மாதிரி காமனாக ஒரு விஷயங்கள் நடக்கிறது ரொம்ப நார்மல். அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம அந்த பொசிஷனை கரெக்ட் பண்ணி தாய்ப்பாலோட அந்த 4 மில்க்குன்னு சொல்லுவோம், அந்த 4 மில்கில் வந்து நிறைய வந்து அதாவது முதல்ல வர பால் அதில் ஃபேட் அதிகம், அதையே எடுத்து தடவினாலோ இல்லை ஒரு நல்ல ஃபேட் தேங்காய் எண்ணெயோ நெய்யோ தடவி அந்த இடத்த வச்சு திருப்பி பால் கொடுக்கறதுக்கு முன்னாடி தொடச்சி கொடுத்தாலே போதும்.
ஓகே மேம். இன்னொரு மார்பிலேருந்து நம்ம ஃப்ரீட் பண்ணிக்கலாம், அதுலேயே சரியாயிடும். அதை தவிர சில நிப்பிள் கேர் க்ரீம்ஸ்லாம் இருக்குது, பட் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் இதுதான் பெட்டராக ஒர்க் ஆகிருக்கு அந்த காஸ்ட்லி க்ரீம்ஸை விட. ஓகே. அண்ட் அடுத்தது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன்றது ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம். தாய்ப்பால் வந்து சரியாக அவங்க கொடுக்காம பால் அப்படியே கட்டி இருக்கும். அப்போ ஆப்சஸ் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகி ஆப்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் மெடிக்கலி நம்ம ட்ரீட் பண்ணணும். அது சம்டைம்ஸ் ஆப்சஸை வந்து ரிமூவ் பண்ணுற அளவுக்கு, அதாவது அந்த அந்த நச்சுத்தன்மை கலந்த அந்த ஆப்சஸ்ன்றது அது பால் கெட்டு போனது கிடையாது, அது ஆப்சஸ். அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம லெட் அவுட் பண்ணணும், வெளியில் விடணும். ஓகே மேம். மேம் இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ட்வின்ஸ் குழந்தைகள் இருக்காங்க, இல்லைனா வந்துட்டு அவங்க ஒரு 7 மாதத்துலேயே பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி பட்சத்தில் முக்கியமாக வந்து 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து பால் கரெக்டாக வந்து கொடுக்க முடியாதுல்ல மேம். ஏன்னா ஒருவேளை அந்த கண்டிஷன் அவங்களுக்கு பால் கம்மியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போல்லாம் வந்துட்டு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி பிளட் பேங்க் இருக்க மாதிரி மில்க் பேங்க் இருக்கு, கொடுத்துக்கலாம். முன்னாடி காலத்தில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணாங்க? இது நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலத்தில் என்ன பண்ணி ட்வின்ஸுனாலே கொஞ்சம் கஷ்டம்தான் வளர்க்குறது, எல்லாமே டபுளாக பண்ணணும். இயற்கையாக வந்து தாய்மார்களுக்கு ஐடியலாக 2 குழந்தைங்களுக்கும் கொடுக்குற அளவுக்கு மில்க் வரும். ஆமாம், பாடிக்கே தெரியும். ஏன்னா 2 பிளசண்ட்டாக இருந்திருக்கு, 2 மில்க் இருக்கும்போது அதுவே வரும். பட் டெக்னிக்கலி ஒவ்வொரு வாட்டியும் வந்து குழந்தைங்களுக்கு 2 பேரையும் வந்து ஒரே டைமில் கொடுக்கறது ஒருத்தருக்கே கஷ்டம், 2 பேருக்குன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ டயர்டாயிடுவாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து ஃபார்முலா மில்க் வந்து உபயோகப்படுத்துறது நார்மல். அப்போ தான் அந்த வெயிட் கெயின் எல்லாமே வந்து சரியாக இருக்கும். ப்ரீ டைமில் பிறந்ததுன்னா அதை வித்தியாசமாக நம்ம ட்ரீட் பண்ணுவோம், அது ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்கள் சொல்ல அந்த காலத்துலலாம் நான் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்குன்னே சில பேர் வந்து இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் வேறு எங்கேயோ ஒரு ஃபேமிலியில் அவங்களுக்குன்னு குழந்தை பிறந்திருக்கும், பட் அவங்க அதிகப்படியான தாய்ப்பாலை வந்து கொடுப்பாங்க. வெட்னஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. பட் இதெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், கிராமங்களில் இன்னும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னுமே இருக்குது. ஸோ இப்போ மாடர்ன் காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா டொனேஷன் பண்ணுறாங்க. டொனேஷன் பண்ணி நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் போடுறாங்க, எனக்கு இன்னைக்கு நான் 200 ml டொனேட் பண்ணேன், நான் வந்து 2 லிட்டர் டொனேஷன் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறதே நான் கேள்விப்படுறேன். நிறைய மில்க் பேங்க்கு டொனேஷன் பண்ணுறாங்க. தாய்ப்பால் இல்லை, சில பேர் வந்து மகப்பேறு டைமில் வந்து இறந்துருவாங்க மதர்ஸ். அந்த மாதிரி ஆட்கள் வந்து இன்னொரு தாய்ப்பால் வந்து எடுத்து கொடுக்குற அளவுக்கு இன்னுமே வந்து மனிதநேயம் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஓகே மேம். இப்போ வந்துட்டு இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கலாம்? ஏன்னா இப்போ நீங்கள் ட்வின்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் தான் நினைப்பாங்க. அப்படிங்கிறப்போ இந்த வெயிட் கெயின் ஆகிடும். அவங்க என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் மேம்? ஜென்ரலி பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹைட்ரேஷன், ரெஸ்ட்டு. ஆனால் ரெஸ்ட்டுன்றது ரொம்ப ஒரு ஆப்ஷனலான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு அடிக்குவேட்டாக கிடைக்கிறது இல்லை. அதை தவிர இல்லாமல் ப்ரோட்டீன்ஸு, அதில் வந்து மில்க்கு, கர்டு, எக்கு, ஃபிஷ்ஷு, உங்களோட ஃபேமிலிக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை எடுத்துக்கலாம். பருப்பு வகைகள், சுண்டல் வகைகள், டெய்லி வந்து சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீஸ்னல் வெஜிடபிள்ஸ், நம்ம ஊரில் விளையக்கூடிய எல்லா காய்கறிகள், பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். எனக்கு நட்ஸு சாப்பிட்டா தான் வரும், ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா தான் வரும், சீட்ஸு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம நார்மல் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாலே வந்து வர வேண்டிய விஷயம். அதை தவிர இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா இந்த கெலக்டோகாக்ஸ்ன்னு, சில குறிப்பிட்ட அந்த ஓட்ஸு, வெந்தயம், சில பேர் ஜீரகம், சோம்பு அதெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து எடுத்துப்பாங்க. அதை போட்ட தண்ணிகள் அதெல்லாமே நல்லா வரும். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து வாட்டரில் இளநீ, இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஓகே மேம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பக்கத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் கடைசியாக ஒரு காமனாக ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் என்ன சொல்வீங்க மேம்? நான் என்ன சொல்லுவேன்னா, இது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாருமே நல்ல தாய்மார்கள் தான். குழந்தை பெற்றுட்டீங்க அப்படின்னாலே நல்ல தாய்மார்கள் தான். நீங்கள் தாய்ப்பால் வந்து வருதுன்னா ரொம்ப சந்தோஷம். சப்போஸ் வரல, இல்லை நீங்கள் நினச்ச அளவுக்கு உங்களால் அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கோங்க, லாக்டேஷன் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் டாக்டர் வந்து ஃபார்முலா வந்து கொடுக்க சொன்னாங்கன்னா நிறைய பேர் டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. நான் வந்து சரியில்லை, நான் நல்ல தாய் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து எனக்கெல்லாம் நிறைய வந்தது, உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து வேண்டவே வேண்டாம். ஒவ்வொருத்தரால் ஃபார்முலா குடித்த பசங்களும் நல்லா தான் வளர்கிறாங்க, தாய்ப்பால் குடித்த பசங்களும் வளர்கிறாங்க. அது அவங்களோட சூழ்நிலையை பொறுத்தது. ஸோ இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்காதீங்கன்றது தான் என்னோட மெயினான ஒரு டேக் ஹோம் பாயிண்ட்.
சூப்பர் மேம். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். தேங்க்யூ ஃபார் கம்மிங் மேம். தேங்க்யூ.